சாந்தி. शिव भगवानुடைய மகா வாக்கியம். தேதி 3/9/2024. मीठे बच्चे, तुम्हें किसी भी पति देहदारियों से प्यार नहीं रखना है, क्योंकि तुम पावन दुनिया में जा रहे हो. एक बाप से प्यार करना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு பதீதமான தேகதாரிகள் மீதும் அன்பு செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பாவனமான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துங்கள். கேள்வி, தும் பச்சோं को किस चीज से तंग नहीं होना है और क्यों? குழந்தைங்களாகிய நீங்க எந்த ஒரு பொருளால தொல்லைக்கு அதாவது அவதிக்கு உட்படக்கூடாது. ஏன்? பதில், तुम्हें अपने इस पुराने शरीर से जरा भी तंग नहीं होना है, क्योंकि यह शरीर बहुत बहुत वैल्यूएबल है. பாபா சொல்ல, நீங்க தன்னுடைய இந்த பழைய சரீரத்தினால சிறிதளவு கூட தொந்தரவுக்கு உட்படக்கூடாது. ஏனென்றால் இந்த शरीरम மிக மிக விலை மதிப்பானது. आत्मा इस शरीर में बैठ बाप को याद करके बहुत बड़ी लॉटरी ले रही है. ஆத்மா இந்த शरीரத்துல இருந்துதான் பாபாவை நினைச்சு மிகப்பெரிய லாட்ரியை வாங்கிட்டு இருக்கு. बाप की याद में रहेंगे तो खुशी की खुराक मिलती रहेगी. பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா குஷி என்ற சத்துணவு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चे, अब दूर देश के रहने वाले फिर दूर देश के पैसेंजर्स हो. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களே, இப்ப தூர தேசத்தில் வசிப்பவர்கள், பிறகு தூர தேசத்தினுடைய பயணிகள். हम आत्माएं हैं और अभी बहुत दूर देश जाने का पुरुषार्थ करें. இப்போ நாம் ஆத்மாக்கள் தூர தேசத்துக்கு போகிறதுக்கான முயற்சி செஞ்சிட்ருக்கிறோம். तुम रूहानी पैसेंजर्स हो, क्योंकि शरीर के साथ हो ना. நீங்களாம் ஆன்மீக பயணிகள், ஷரீரத்தோடு சேர்ந்துருக்கீங்க. रूहू ही ट्रैवलिंग करेगी, ஆனால் ஆத்மா தான் பயணம் செய்ய போகுது. शरीर तो यहाँ ही छोड़ देगी, शरीरத்தை இங்கேயே விட்டுட்டு தான் போகும். பாக்கி रूहू की ट्रैवलिंग करेगी, மற்றபடி ஆத்மா மட்டும்தான் யாத்திரை போகும். रूहू कहाँ जाएगी? ஆத்மா எங்கே யாத்திரை போகுது? अपने रूहानी दुनिया में, தன்னுடைய ஆன்மீக உலகத்திற்கு. मनुष्यों की बुद्धि इस समय कैसी है और तुम्हारी बुद्धि अभी कैसी बनी है, कितना फर्क है. மனிதனுடைய புத்தி இந்த நேரம் எப்படி இருக்கு, மேலும் உங்க புத்தி இப்போ எப்படி இருக்கு, ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம். तुम्हारी है स्वच्छ बुद्धि நம்பர்வார் புருஷார்த் அனுசார். உங்களுடையது स्वच्छ बुद्धि நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம். लौकिक संबंध में भी बच्चे कोई गंदा पतित काम करते हैं तो बाप गुस्से में आकर लाठी से भी मार देते, क्योंकि बेकायदे पतित बनते हैं. லௌகீக உறவில் கூட குழந்தைங்க ஏதாவது தவறான பதீதமான காரியம் செஞ்சிட்டாங்கன்னா அப்பா என்ன பண்ணுவாராம், கோபத்தில் குச்சி எடுத்து கூட அடிப்பாங்க. क्योंकि बेकायदे पतित बनते हैं, ஏன்னா நியமத்துக்கு மாறா பதீதமாயிடுறாங்க குழந்தைங்க. किसके साथ भी बेकायदे प्यार रखते हैं तो भी माँ बाप को अच्छा नहीं लगता है. யார் கூடையாவது தவறான வகையில் அன்பு வச்சிடுறாங்க அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பான அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு லௌகிக்கில் கூட அது பிடிக்காது. बाप तो आते ही है बगुलों के बीच, பாபா வரதே கொக்குகளுக்கு நடுவில் தான். फिर तुमको हंस बनाते, அதுக்கப்புறம் உங்களை அன்னப்பறவை ஆக்குறார். तुम अब हंस बने हो, मोती ही चुगते हो. நீங்கள் இப்போ அன்னப்பறவை ஆகுறீங்க, முத்துக்களை மட்டும்தான் கிரகிக்கிறீங்க. சத்யுக் में तुमको ये रत्न नहीं मिलेंगे, சத்யுகத்தில் இந்த ரத்தனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. यहाँ तुम ये ज्ञान रत्न चुगकर हंस बनते हो. இங்கே நீங்கள் ஞான ரத்தினங்களை கிரகிச்சு என்னாகிறீங்க, அன்னமாகறீங்க. बगुले से तुम कैसे कंस बनते हो, ये बाप बैठ समझाते. கொக்கார்ந்த நீங்க எப்படி அன்னமாகறீங்கிறதையும் பாபா புரிய வைக்கிறார். देवताओं को हंस, असुरों को बगुला कहेंगे. தேவதைகளை தான் அன்னம் மற்றும் அசுரர்களை கொக்கு என்று சொல்லப்படுகிறது. अभी तुम किचड़ा चुड़ाए मोती चुगाते, இப்போ நீங்கள் குப்பையெல்லாம் விட்டுட்டு முத்துக்கள் எடுத்துக்கிறீங்க. तुमको ही पद्मापदम भाग्यशाली कहते, உங்களைத்தான் பத்மாபதம் பாக்யசாலின்னு சொல்லப்படுது. तुम्हारे पैर में चापा लगता है पद्मों का, உங்கள் காலில் தான் கோடி அப்படின்ற கோடி மடங்கு என்ற முத்திரை குத்தப்படுகிறது. शिव बाबा को तो पाव है नहीं जो पदम हो सके. शिव बाबाவுக்கே காலே கிடையாது, கால் இருந்தால் தானே பல கோடி மடங்கு. वो तो तुमको पद्मापदम भाग्यशाली बनाते,
ஆனால் அவர் உங்களை என்ன பண்ணுறாரு, पद्मापदम भाग्यशाली ஆக்குறார். अभी रावण राज्य है, ये बातें डिटेल में बाप बैठ समझाते. இப்போ ராவணனோட ராஜ்யம் இதெல்லாம் பாபா டீட்டெயிலாக புரிய வைக்கிறார். नहीं तो सारी दुनिया के चक्र का मालूम कैसे पड़े, இல்லைன்னா முழு உலக சக்கரத்தை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ये चक्कर कैसे फिरता है मालूम पड़ना चाहिए. இந்த சக்கரம் எப்படி சுழலுது அது தெரியணும் இல்லையா? ये भी तुम नहीं कहते हो कि बाबा समझाओ, இதை கூட நாம் சொல்ல வேண்டியதில்லை, பாபா எங்களுக்கு புரிய வைங்கன்னு. ஆப்பே ஹி பாப் சம்ஜாத்தே ரேத்து, தானாகவே பாபா எதை புரிய வைக்கணுமோ அதை புரிய வைப்பார். तुमको एक भी प्रश्न पूछने का नहीं रहता, நீங்கள் ஒரு கேள்வி கூட கேட்க வேண்டியதில்லை. भगवान तो बाप है, भगवान तंदे, बाप का काम है सब कुछ आपे ही सुनाना, आपे ही सब कुछ करना. பாபாவுடைய வேலை என்ன? அனைத்தையும் தானே சொல்வது, அனைத்தையும் தானே செய்வது. बाप का काम है सब कुछ आपे ही सुनाना, आपे ही सब कुछ करना. லௌகிக்கில் கூட ஒரு அப்பாவோட வேலை என்ன? எல்லாத்தையும் அவரே சொல்லுவார், எல்லா காரியத்தையும் தகுந்த நேரத்துக்கு அவரே செய்வார். बच्चों को स्कूल में बाप आपे ही बिठाते, ஒரு குழந்தைய ஸ்கூலில் அப்பா தானே கொண்டு போய் சேர்ப்பார். नौकरी पर लगाते हैं, அடுத்து வேலைக்கு சேர்ப்பார். फिर उसको कहते हैं 60 वर्ष बाद ये सब छोड़ भगवान का भजन करना. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாராம் குழந்தைகிட்ட, 60 வயசை காணதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு பஜனை பண்ண போயிடு பகவான்கிட்ட. வேத சாஸ்திர ஆதி படனா, பூஜா கர்னா. அப்போ வேத சாஸ்திரம் படிக்கணும், பூஜை பண்ணணும், எல்லாம் சொல்லி கொடுப்பார் அப்பா. பாப்கே மகா வாக்கியம் என்ன? ஏஹே படி சஹஜ ராஜயோக். பாபாவுடைய மகா வாக்கியம் என்ன? இது அதே சகஜ ராஜயோகம். மனுஷ கித்னே அந்த ஸ்ரத்தாமே டூபே ஹுயே, ஆனால் மனிதர்கள் எவ்வளோ கண்மூடித்தனமான நம்பிக்கையில் மூழ்கி இருக்காங்க. துமாரி தோ பாத்தி நை சுன்டே, நீங்கள் சொல்கிறத கூட அவங்க கேட்கறதில்ல. ड्रामा अनुसार उनों के भी जब तकदीर खुले तभी आ सके तुम्हारे पास. ட்ராமா அனுசாரம் அவங்களோட அதிர்ஷ்டம் எப்போ திறக்கும் என்றால் உங்ககிட்ட எப்போ வரணுமோ அந்த நேரத்துக்கு தான். துமாரே ஜேசே தக்தீர் और कोई धर्म वालों की नहीं होती. உங்களை போல அதிர்ஷ்டம் மற்ற தர்மத்தினருக்கு கிடையவே கிடையாது. अभी बाप ने ऑर्डिनेंस निकला है, काम महाशत्रु है, इन पर जीत पाने से तुम जगत जीत बन जाएंगे. இப்போ பாபா எச்சரிக்கை கொடுத்துட்டாரு, காம விகாரம் தான் மகா எதிரி, அதன் மேலே வெற்றி அடைஞ்சாதான் உலகத்தையே வெற்றியடைய முடியும். பரந்து லிக்கத் சே கோய் சமஜ்தே தோடையே, ஆனால் எழுதுறதுனால மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அபி பாப்னே சம்ஜாயா, இப்போ பாபாவே வந்து புரிய வைக்கிறார். நல்லது. தாரணைக்கான சாரம், சதா ஞான் ரத்தன் சூக்னே வாலா ஹன்ஸ் பன்னா ஹே, மோத்தி ஹி சூக்னே ஹே. சதா ஞான ரத்தனங்களை கிரகிக்கக்கூடிய அன்னப்பறவை ஆகுங்கள், முத்துக்களையே எடுத்துக்கொள்ளுங்கள். கிச்சடா சோடுதேனா, குப்பைகளை விட்டுவிடுங்கள். ஹர் கதமோமே பதமோக்கி கமாய் ஜமாக்கர் பத்மாபதம் பாக்யசாலி பன்னா. ஒவ்வொரு அடியிலும் கோடிகளின் வருமானத்தை சம்பாதித்து பத்மாபதம் பாக்யசாலி ஆகுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், ஊஞ்ச் பத் பானே கேலியே டீச்சர் பன்கர் போத்தோக்கி சேவா கர்னிஹி. உயர்ந்த பதவி அடைவதற்கு டீச்சர் ஆகி அநேகருக்கு சேவை செய்யுங்கள். கமல் ஃபூல் சமான் பவித்ர ஆப் சமான் பனானா. தாமரை மலருக்கு சமம் பவித்திரமாக இருந்து பிறரை தனக்கு சமம் உருவாக்குங்கள். காண்டோக்கோ ஃபூல் பனானா, முட்களை மலராக்குங்கள். வரதான், तेरे मेरे की हलचल को समाप्त कर रहम की भावना एमर्ज करने वाले मर्सीफुल भव. என்னுடையது உன்னுடையது என்ற குழப்பங்களை சமாப்தி செய்து கருணையின் பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவர் பவ. समय प्रति समय कितनी आत्माएं दुख की लहर में आती है. நேரத்தோட அனுசாரம் எத்தனை ஆத்மாக்கள் துக்கத்துக்குள்ள வந்துடுறாங்க. प्रकृति की थोड़ी भी हलचल होती है, आपदाएं आती है तो अनेक आत्माएं तड़फती है, मर्सी रहम मांगती है. இயற்கை கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இயற்கை அழிவுகள் வந்தாலும் ஆத்மாக்கள் துடிக்கிறாங்க, கருணை கேட்குறாங்க. तो ऐसी आत्माओं की पुकार सुन रहम की भावना एमर्ज करो. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய கூக்குரலை கேட்டு இரக்க பாவனையை வெளிப்படுத்துங்க. பூஜ்ய ஸ்வரூப் மர்சிஃபுல் கா தாரன் கரோ. பூஜ்ய ஸ்வரூபம் கருணை நிறைந்ததாக கொண்டு வாங்க. ஸ்வயம் கோ சம்பன்ன பனாலோ तो ये दुख की दुनिया संपन्न हो जाए. உங்களை சம்பன்னமாக்குனீங்கன்னா தான் இந்த துக்கமான உலகம் முடிவு பெறும். अभी परिवर्तन के शुभ भावना की लहर तीव्र गति से फैलाओ तो तेरे मेरे की हलचल समाप्त हो जाए. இப்போது பரிவர்த்தனை, அதாவது மாற்றத்தினுடைய
சுப பாவனையோட அலைகளை தீவிர வேகத்தில் பரப்புங்க. அப்போ தான் என்னுடையது உன்னுடையதுங்கிற சஞ்சலத்திலேருந்து விடுபட முடியும். அதான் எனது உனது. स्लोगन, व्यर्थ संकल्पों की हथौड़ी से समस्या के पत्थर को तोड़ने के बजाय हाई जंप दे समस्या रूपी पहाड़ को पार करने वाले बनो. வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியல் மூலம் பிரச்சனை என்ற கற்களை பாறையை உடைப்பதற்கு பதிலாக ஹை ஜம்ப் கொடுத்து பிரச்சனை என்ற மலையை கடந்து செல்பவராக ஆகுங்கள். अच्छा, ओम शांति.